السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وفهما يا فتى. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومهما ولا دماؤهما ولكن يناله التقوى منكم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من وجد ساعة فلم يلحي فلم يقربن مصلانا، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்பாவையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ, அவர் இந்த வாரம் முதல் வரக்கூடிய வாரம் வரை அவர்களுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாம் கேட்டு நம்முடைய பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களும் அதற்குண்டான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு உன்னதமான ஒரு அமலை நாம் முடித்துவிட்டு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஜும்மாவுடைய தினத்தன்று ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெறுவதற்குண்டான அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அதே போன்று குர்பானியுடைய அமலை நாம் முடித்துவிட்டு வந்திருக்கின்றோம். ஒரு உலகத்தில் ஒரு முக்கியமான அமல் என்று சொன்னால், நீங்கள் சதக்கா செய்வதை விட நீங்கள் மற்ற நாட்களில் சதக்கா செய்தாலும் சரி, அல்லது குர்பானியுடைய அந்த மாதத்தில் நீங்கள் சதக்கா செய்தாலும் கூட, ஆனால் இந்த குர்பானியுடைய நன்மைக்கு ஈடாகுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று தான் நாம் கூற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஒரு
1000க்கு மேலோ அல்லது லட்சத்துக்கு மேலோ நீங்கள் சதக்கா கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்குண்டான நன்மைகள் என்னவோ அதை கிடைக்கும். ஆனால் குர்பானியுடைய அந்த நன்மைகளில் ஈடுபடுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று தான் நாம் கூற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வகையில் நாம் எல்லோரும் அவர்கள் வசதிக்கு ஏற்ப நாம் குர்பானி கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய குர்பானியை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய யாரெல்லாம் குர்பானி கொடுத்தார்களோ அவர்களுக்கு மென்மேலும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை தந்தருள் புரிவானாக. யாரெல்லாம் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாமும் குர்பானி கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் குர்பானியுடைய தலைப்பு தான். நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம், குர்பானியுடைய காலம் முடிந்து விட்டது, ஆனால் இப்போது குர்பானியை பற்றி சொல்லப் போகிறீர்களே என்று ஒரு கேள்வியும் வரலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்பானி கொடுப்பதற்கு முன்பாக அந்த குர்பானியுடைய சட்டத்திட்டங்களை நாம் சொல்லியிருக்கின்றோம். அதற்கு மேலாக சில சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானி என்றால் என்ன என்று சொன்னால் நெருங்குதல் என்று அர்த்தம். குர்பானி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் நெருங்குதல். யாரை நெருங்குதல்? அல்லாஹ்வை நெருங்குதல். இந்த குர்பானி கொடுப்பதினால் நாம் என்ன ஆகின்றோம்? அல்லாஹ்வை நெருங்குகின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பன், அல்லாஹ் ஹலீலுல்லா அவர்களுக்கு பேர் அல்லாஹ் சூட்டினான். எதற்காக சொன்னான் என்று சொன்னால், அல்லாஹ் எதையெல்லாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார்களோ, அல்லாஹு தஆலா எதையெல்லாம் கட்டளையிட்டானோ அத்தனை விஷயங்களையும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆகையினால் அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? கலீலுல்லா என்னுடைய நண்பன், நான் எதையெல்லாம் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தனோ, சிரமத்தை கொடுத்தனோ அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை சிரமங்களையும் முறியடித்து விட்டார்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? நண்பனாக்கி கொண்டான். எதனால் நண்பனாக்கி கொண்டான்? அவர்கள் அல்லாஹ் என்னவெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தானோ அத்தனை கஷ்டங்களையும் அவர்கள் சகித்து கொண்டு அதை நிறைவேற்றினார்கள். அதற்காக தான் குர்பானி என்று சொன்னால் நெருங்குதல், அல்லாஹ்வை நெருங்குதல். அவர்கள் எப்படி நெருங்கினார்களோ அதுபோன்று அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும். அதற்காகத்தான் குர்பானி கொடுக்கின்றோம். குர்பானி என்று சொன்னால் 3 வகைப்படும். குர்பானி என்று சொன்னால் 3 வகைப்படும். அதில் முதலாவது குர்பானி என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தில் கொடுக்கப்படக்கூடிய குர்பானிக்கு பெயர் வாஜிப் என்று சொல்லப்படும். வாஜிப் என்று சொன்னால் நாம் கட்டாயமாக கொடுத்தே தீர வேண்டும். குர்பானி இந்த துல்ஹஜ் மாதத்தில் குர்பானி கொடுக்கிறோம் அல்லவா, அந்த குர்பானிக்கு பெயர் வாஜிப் என்று சொல்லப்படும். நாம் வசதி படைத்தவர்கள் இருந்தாலும் சரி, வசதி இல்லாதவர்கள் இருந்தாலும் சரி, நாம் குர்பானி கொடுப்பது வாஜிப், நம்மில் மீது கடமை. அதே போன்று இரண்டாவது குர்பானி என்று சொன்னால் ஹக்கீகா என்று சொல்லப்படும். ஹக்கீகா என்று சொன்னால் அதனுடைய குர்பானி சுன்னத்தே முஅக்கதா, சுன்னத் என்று சொல்லப்படும். இது சுன்னத் என்று சொன்னால் நாம் கொடுக்கலாம், கொடுக்காம கூட இருக்கலாம், நம்மில் மீது கட்டாயம் இல்லை. குர்பானி வாஜிப் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும். யாரிடத்தில் ஜகாத்து கொடுக்கும் அளவிற்கு வசதி படைத்து இருக்கின்றார்களோ அது மட்டுமல்ல, இன்னும் குர்பானி கொடுப்பதற்கு பெருநாளுக்கு முன்பாக, ஒரு நாளுக்கு முன்பாக நம்முடைய தேவைகளை, வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவை உட்பட
தேவைகள் முடித்த பிறகு மீதியுள்ள நம்மிடத்தில் வெள்ளி அளவு, அதாவது 612 கிராம் வெள்ளி அளவு நம்மிடத்தில் காசு இருந்தால் நம்மில் மீது என்ன செய்யப்படும்? குர்பானி கொடுக்க வாஜிபாகிவிடும், நாம் கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று இந்த குர்பானி கொடுப்பதற்கு ஒரு வருடம் தேவையா என்று சொன்னால் இல்லவே இல்லை. ஜகாத் கொடுப்பதற்கு மட்டும்தான் ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும். ஒரு நபர் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் 11 பவுன் 87 கிராம் அவனிடத்தில் இருந்தால் அதுவும் ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். அப்படி பூர்த்தியாகி இருந்தால் மட்டும்தான் அவன் என்ன செய்ய முடியும்? ஜகாத்து கொடுக்க முடியும். இல்லை, என்னிடத்தில் 80 பவுன் இருக்கிறது என்று சொன்னால் அவனிடத்தில் ஜகாத்து கடமை இல்லை. அவன் திரும்பவும் ஒரு வருடம் அவன் பொறுமையாக இருக்க வேண்டும். அது வரைக்கும் அவனிடத்தில் 87 கிராம் எப்போது வருகின்றதோ அப்போதுதான் அவனிடத்தில் ஜக்காத்து கடமை, அப்போதுதான் ஜக்காத்து கொடுக்க முடியும். ஆனால் குர்பானிக்கு அப்படி அல்ல. குர்பானி என்பது அப்படி அல்ல. பெருநாள் தொழுவதற்கு ஒரு நாள் முன்பாக நம்மிடத்தில் 612 கிராம் வெள்ளி அளவு நம்மிடத்தில் காசு இருக்கிறது என்று சொன்னால் நம்மிடத்தில் நாம் குர்பானி கொடுப்பதற்கு வாஜிபாக ஆகிவிடுகின்றோம். இது முதலாவது குர்பானி. இரண்டாவது குர்பானி என்று சொன்னால் ஹக்கீகா என்று சொல்லப்படும். ஹக்கீகா என்று என்னவென்று சொன்னால் நம்மிடத்தில் பிள்ளை பிறக்கிறது என்று சொன்னால், அதாவது ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடு கொடுக்க வேண்டும், பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடு கொடுக்க வேண்டும். அதுவும் கட்டாயமா என்று சொன்னால் கட்டாயம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், யார் ஒருவர் ஹக்கீகா கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளை பிறப்பதற்கு 7 நாளைக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹக்கீகா கொடுக்க வேண்டும். அதுவும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் வசதி இருந்தால் நாம் அப்போதே கொடுக்கலாம், அல்லது வசதி எப்போது வருகின்றதோ அந்த நேரத்திலும் கூட ஹக்கீகாவை கொடுக்கலாம். அதே போன்று ஹக்கீகா கொடுக்கவில்லை என்று சொன்னால் பாவமா என்று சொன்னால் பாவம் கிடையாது, அது நன்மைக்குரிய காரியம். நம்முடைய பிள்ளைகள் பிறந்தவுடனே பாவம் செய்யுமா என்று சொன்னால் பாவம் செய்யாது. பிறந்தவுடனே அந்த பிள்ளைக்காக ஹக்கீகா கொடுப்பதினால் வரக்கூடிய காலங்களில் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறுவதற்குண்டான இந்த ஹக்கீகாவை ஆகிவிடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப இரண்டாவது குர்பானி ஹக்கீகா, அது சுன்னத்தாகும். மூன்றாவது குர்பானி என்னவென்று சொன்னால் உயிருக்கு உயிர் கொடுப்பது. அதாவது உயிருக்கு உயிர் எப்படி கொடுப்பது என்று சொன்னால், நாம் ஒரு விஷயத்தை நாம் செய்ய போகின்றோம், இந்த விஷயத்தை சரியாக முடிந்துவிட்டது என்று சொன்னால் நாம் அல்லாவிற்காக ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கின்றேன், அல்லாவிற்காக இந்த பொருளை தியாகம் செய்கின்றேன், அல்லாவிற்காக இந்த விஷயத்தை நான் செய்து முடிக்கின்றேன், அல்லாவிற்காக இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்குண்டான இந்த விஷயத்தை பணத்தையோ கம்பியோ ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கின்றேன் என்று நாம் நியத்து செய்கின்றோம் அல்லவா? அதற்கு பெயரும் குர்பானி தான். அந்த குர்பானிக்கு பெயர் உயிருக்கு உயிர் கொடுப்பது பேர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மூன்றாவது குர்பானி உயிருக்கு உயிர் கொடுக்கின்றோமே, நாமளாகவே ஒரு நியத்து செய்கின்றோமே, நாமளாகவே நம்மிடத்தில் நாமளே பழி போட்டுக் கொள்கின்றோமே, அதற்கு பெயரும் குர்பானி தான். இந்த 3 குர்பானி நாம் பிரித்து பார்க்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், நாம் கொடுக்கக்கூடிய அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய குர்பானி கொடுக்கின்றோம் அல்லவா, அந்த குர்பானியில் இந்த ஹக்கீகாவை சேர்க்கலாமா? இந்த உயிருக்கு உயிர் கொடுக்கின்றோமே அந்த குர்பானியை சேர்த்து குர்பானி கொடுக்கலாமா என்று சொன்னால் நிச்சயமாக ஹக்கீகாவுடைய குர்பானி கொடுக்கலாமே தவிர, ஆனால் உயிருக்கு உயிர் கொடுக்கின்றோமே அந்த குர்பானி துல்ஹஜ் மாதத்தில் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியில் சேர்க்கப்படாது. ஏன் சேர்க்கப்படாது என்று சொன்னால், நாம் குர்பானி கொடுக்கின்ற, அதாவது உயிருக்கு உயிர் கொடுக்கின்ற அந்த குர்பானி என்னவென்று சொன்னால் நம்முடைய நாமளாகவே தேர்ந்தெடுப்பு கொள்வது. ஹக்கீகா என்பது அப்படி அல்ல.
ஹக்கீகா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த ஹக்கீகாவை இந்த குர்பானியில் சேர்த்து கொடுக்கலாம். ஆனால் உயிருக்கு உயிர் கொடுக்கின்றோமே, அந்த குர்பானி அதில் சேர்க்கப்படாது. ஏன் சேர்க்கப்படாது? இந்த குர்பானி என்பது நாமளாகவே தேர்ந்தெடுத்துக் கொள்வது. நம்முடைய பிள்ளை அதாவது +2 படிக்கின்றான், அந்த பிள்ளைக்காக அவன் பாஸ் ஆக வேண்டும், அதாவது நல்ல வேலையில் சேர வேண்டும். இப்படியாக நல்ல வேலையில் சேர்ந்தால், பாஸ் ஆக இருந்தால் நான் என்ன செய்கின்றேன்? அல்லாஹ்வுக்காக ஒரு குர்பானியை, ஒரு ஆட்டை கொடுக்கின்றேன், அல்லாஹ்விற்காக ஒரு குர்பானி அறுத்து மக்களுக்கு சதகா செய்கின்றேன் என்றெல்லாம் நாமளாகவே நியத்து செய்து கொள்கின்றோம். ஆகையினால இந்த குர்பானி என்பது அந்த குர்பானியில் சேர்க்கப்படாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று குர்பானி கொடுக்கும் நேரத்தில் நாம் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும், யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இதற்கு முன்பாக சொல்லி இருந்தும் கூட, ஆனால் சில கேள்விகள் வந்ததனால நாம் ஜும்மாவில் சொல்லி கடமைப்பட்டுள்ளோம். நிறைய நபர் நாம் ஆடு மாடு அறுக்க போகிறோம் அல்லவா, அந்த நேரத்தில் மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்து நாம் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நாம் இதற்கு முன்பாக சொல்லிவிட்டோம், ஒரு குர்பானி ஒரு நபர் மீது கடமையாகிறது என்று சொன்னால் அவன் முதலாவதாக முஸ்லிமாக இருக்க வேண்டும், இரண்டாவதாக அவன் ஆக்கிலாக இருக்க வேண்டும், அதாவது புத்தி சுவாதியானாக இருக்க வேண்டும், மூன்றாவதாக வயதுக்கு வந்தவனாக இருக்க வேண்டும். இவன் மேலதான் குர்பானி கடமை. ஆனால் இன்று எப்படி நடக்கிறது என்று சொன்னால், நிறைய நபர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மகனுடைய பெயரில் குர்பானி கொடுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்படி கொடுக்கும்போது அந்த மகனுடைய வயது என்ன என்று பார்த்தால், அந்த மகனுடைய வயது 10 வயதும் கூட ஆகவில்லை, அதாவது 12 வயது கூட ஆகவில்லை. இப்படி நாம் குர்பானி கொடுக்கலாமா என்று சொன்னால் கொடுக்கக்கூடாது. அப்ப குர்பானி கொடுப்பது எப்படி என்று சொன்னால், வயதுக்கு வந்தவராக இருக்க வேண்டும். ஒரு நபர் வயதுக்கு வருவதாக இருந்தால், எந்த வயது என்று சொன்னால் 15 வயதுக்கு மேலதான் அவன் வயதுக்கு வருகின்றான், அவன் மீது அப்போது கடமை. அதே ஒரு 10 வயதுக்குள்ளாத நாம் குர்பானி கொடுக்க நினைத்தால் நிச்சயமாக அது கூடாமல் போய்விடும். அதனால்தான் இந்த 3 சட்டங்களை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஒரு குர்பானி என்று மட்டுமல்ல, எந்த ஒரு நல்ல அமல்கள் செய்தாலும் கூட முதலில் முஸ்லிமாக இருக்க வேண்டும், இரண்டாவதாக புத்தி சுவாதியானாக இருக்க வேண்டும், மூன்றாவதாக வயதுக்கு வந்தவராக இருக்க வேண்டும். இந்த 3 சட்டத்திட்டங்களை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்தால்தான் வரக்கூடிய காலங்களில் நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் பார்க்கின்றோம், சிறிய வயதினுடைய அந்த மகனுடைய பெயரை சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லக்கூடாது, குர்பானி கூடாமல் போய்விடும். வயதுக்கு வந்தவராக அவருடைய பெயரை சொல்லி நம்முடைய வீட்டில் பெரியவர்களிருந்து ஆரம்பிக்கட்டும். அதே போன்று நிறைய நபர்களுடைய கேள்வி, மௌத்தானவர்களே அவர்களுடைய பெயரில் குர்பானி கொடுக்கலாமா என்று கேட்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் முதலில் நாம் இருக்கக்கூடியவர்கள் மீது ஃபர்ஸ்ட் கடமை. மௌத்தானவர்கள் மீது அதற்கு அப்புறம் முதலாவதாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மில் மீது கடமையாக இருக்கின்றது, நம்மில் மீது குர்பானி கொடுக்கக்கூடிய வாஜிபாக இருக்கும்போது அதாவது மௌத்தானவர்கள் பேர குர்பானி கொடுக்கலாமா என்று சொன்னால், முதலாவது நம்மில் மீது குர்பானி கொடுக்க வேண்டும். வசதி படைத்தவர்கள் அவர்கள் மீது குர்பானி கொடுத்து அவர்களுக்கு நன்மையை சேர்க்கலாமே தவிர, ஆனால் அவர்களுக்கு முதலில் இடம் கொடுத்து அதற்கு பிறகு நாம் இருக்கக்கூடியவர்கள் குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய குர்பானி சேராது. இந்த அளவிற்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று நம்மில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு நபர் அதாவது குர்பானி கொடுப்பதற்கு ஒரு ஆட்டை வாங்கிக் கொள்கின்றார்.
அந்த ஆடு வாங்குவதற்கு முன்பாக அதனுடைய சட்டத்திட்டங்களை பார்த்து, அதாவது காது அருந்திருக்கின்றதா, கொம்பு அருந்திருக்கின்றதா, இதையெல்லாம் பார்த்து தான் வாங்குகிறார். ஒரு நல்ல ஆட்டை வாங்குகின்றார். அந்த ஆட்டை வாங்கி வைத்து வீட்டில் வைத்திருக்கின்றார். அதாவது பெருநாள் முடித்த பிறகு குர்பானி கொடுக்கும் சமயத்தில் ஒன்று குர்பானியுடைய ஆடு ஓடி விடுகின்றது, அல்லது குர்பானியுடைய ஆடு எல்லாம் வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது திருடி போகின்றார். இப்படியெல்லாம் இருக்கும்போது அதனுடைய சட்டம் என்ன என்று நிறைய நபர்கள் கேட்கின்றார்கள். இதனுடைய சட்டம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், யார் ஒரு நபர் ஆட்டை வாங்கி அவன் குர்பானி கொடுப்பதற்கு முன்பாக அந்த ஆடு ஓடிவிட்டது என்று சொன்னால் அவன் மீது திரும்பவும் அவன் குர்பானியுடைய ஆட்டை வாங்கி அவன் கொடுப்பது அவன் மீது வாஜிபாக இருக்கின்றது. ஐயோ, இப்போதானே நாம் 15,000 30,000 போட்டு குர்பானியுடைய ஆடு வாங்கணும், ஓடி போயிடுச்சு, திரும்பவும் நான் அந்த செலவு செய்யணுமா என்று சொன்னால், நிச்சயமாக இஸ்லாத்தினுடைய சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வசதி படைத்தவர்கள் ஒரு ஏழையாக இருக்கின்றான், அவன் ஏழையாக இருக்கிறான் என்று சொன்னால் ஏழை மீது குர்பானி வாஜிபில்லை. ஆனால் திரும்பவும் அவன் அந்த ஏழையாகப்பட்டவன் என்ன செய்கின்றான், இல்ல எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஏழையாகப்பட்டவன் என்ன செய்கின்றான், ஒரு ஆட்டை வாங்கி அதே போல குர்பானி கொடுக்க நாடுகின்றான் என்று சொன்னால் அதை நன்மை செய்கிறோம். அதே போன்று இந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவன் ஏழையாக இருக்கின்றான், அந்த குர்பானியுடைய ஆடு ஓடிவிட்டது என்று சொன்னால் அந்த ஏழையாகப்பட்டவன் அவனுக்கும் அவன் மீது குர்பானி வாஜிபாகிவிட்டது. ஏன் வாஜிபாகிவிட்டது? அவன் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், உன் மீது கடமை இல்லை, நீ ஏழையாக இருக்கின்றாய் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி மீறியும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் என்ன செய்கின்றான், ஒரு ஆட்டை வாங்கி அவன் குர்பானி கொடுப்பதற்கு நாடுகின்றான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் குர்பானியுடைய ஆடு ஓடிவிட்டது என்று சொன்னால் திரும்பவும் அவன் குர்பானி கொடுத்து ஆக வேண்டும். அதே போன்று அப்ப என்ன செய்ய வேண்டும், ஒரு வசதியானவர்கள் அவர் குர்பானியுடைய ஆடு அறுக்கவில்லை என்று சொன்னால், ஓடிவிட்டது என்று சொன்னால் திரும்பவும் அவர் மீது அந்த குர்பானி ஒரு ஆடை வாங்கி அவர் குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். அவன் மீது கட்டாயம். ஏன் கட்டாயம்? அவன் நியத்து வைத்து கொண்டார். அவன் நியத்து வைத்து அந்த நியத்தை பரிபூர்ணமாக ஆக்கினால் மட்டும்தான் அவன் குர்பானி கொடுத்த அந்த வாஜிபுடைய நன்மை கிடைக்கும். அதே போன்று நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆடு ஒரு வீட்டுக்கு கொடுக்கலாமா என்று நிறைய நபர்கள் கேட்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முதலில் எப்போதும் சொல்லக்கூடிய விஷயம்தான், நாம் எந்த ஒரு இஸ்லாத்தினுடைய விஷயங்கள் செய்வதற்கு முன்பாக இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், யார் ஒருவர், அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். என்ன ஹதீஸ் என்று சொன்னால், மன் வஜத சாதன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா. என்ன சொல்லி இருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவர் வசதி படைத்து இருந்தும் அவன் குர்பானி கொடுக்கவில்லையோ அவன் ஈத்காவிற்கு, அதாவது தொழுகைக்கு உண்டான இடத்திற்கு வர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு பெரிய பெரிய உலமாக்கள், அதாவது ஹஜரத்மார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் அதாவது குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு குர்பானி கொடுப்பது அல்ல, யார் யார் மீது கடமையோ, யார் யார் மீது ஜக்காத்து கடமையோ அவர்கள் எல்லாம் ஒரு குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி கொடுக்கலாமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று தான் கூற முடியும். அப்ப யார் யார் மீது ஜக்காத்து கடமையோ, ஒரு பெண்கள் அவர்கள் நகையை அதிகமாக வைத்திருக்கின்றார்கள், அவர் மீது ஜக்காத்து கடமை, அவர் குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை எங்க வீட்டுக்கு ஒரு குர்பானி கொடுத்துட்டோம் போதும் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை.
ஒரு வீட்டுக்கு எத்தனை நபர்கள் வசதி அதாவது சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது அனைவர்கள் மீதும் குர்பானி கொடுப்பது கட்டாய கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வரக்கூடிய காலங்களில் இந்த சட்டத்தை தெரிந்து இந்த குர்பானி கொடுப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.